இருந்தது. ஆட்சியை கைப்பற்றுவதற்கு உண்டான முயற்சிகள் பல நடந்து கொண்டிருந்தது. இப்ப இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் கூடுனாங்க, என்னப்பா இந்த மாதிரிலாம் நாம செஞ்சோம், கடத்துல நாடு இப்படிப்பட்ட சீரழிஞ்சு போயிடும் போல இருக்குது, இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஆள் இந்த 12 பேர்ல யாராலையும் முடியாது, இப்ப சரியான ஒரு தலைமை வேணும், இப்ப என்ன செய்யறது என்றெல்லாம் அவங்க என்ன செய்யலாம் கூடுறாங்க. அந்த கூட்டத்தில் யாரும் இருக்கிறா, இந்த நாடு கடத்திய அந்த முனாஃபிகளும் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்துதான் இந்த கூட்டத்தை நடத்துறாங்க. இப்பெல்லாம் நம்ம செஞ்சோமே வெளிப்படுத்துறாங்க. இப்ப என்ன செய்வது? கடைசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அஸ்ஹமாவை திருப்பி நாட்டு கூட்டு வரணும், அவரை அரசராக கொண்டு வைக்கணும், வேற வழி இல்லை. இப்ப யார் இவங்களுக்கு வாப்பாவை கொன்றாங்களோ பயந்து இவர் அரசராக வரக்கூடாது என்று இவங்க நாடு கடத்தினார்களோ, இவங்களுடைய சாட்சாவை பயமுறுத்தினார்களோ, அவர்களே திருப்பி கொண்டு வந்து வைக்க வேண்டிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துறான். திருப்பி வேற நாட்டுக்கு போனாங்க, கொண்டு வந்து தேடி பிடித்தார்கள். தேடி பிடித்து கொண்டு வந்து அவர்களே ஆட்சி பீடத்திலே அமர வைத்தார்கள். அவங்களோட தலையில கொண்டு வந்து கிரீடத்தை சுமத்தியாச்சு. அஸ்ஹமா பின் அபுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்போது ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த கொஞ்ச நாட்களிலேயே இந்த கலவரங்களை எல்லாம் சீக்கிரமாக அடக்குகிறார்கள். நீதியும் நேர்மையும் அந்த மண்ணிலே நிலைநாட்டுகிறார்கள். மக்கள் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்து வைத்தார்கள். மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய ஞானம், தௌராத்தையும் அவர்கள் படித்திருந்தார்கள், இஞ்சிலையும் கற்றிருந்த ஒரு அறிஞராக அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நஜாஷி மன்னர் என்ற பெயரையும் சூட்டப்பட்டது. நஜாஷி மன்னர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக அழகான அற்புதமான சங்கையான ஒரு ஆட்சியை அமைத்து தருகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இப்படி எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் அங்கே மக்காவிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நூரை வெளிப்படுத்துகிறார்கள், நபி என்று பிரகடனப்படுத்துகிறார்கள். அவர்களை சில சஹாபாக்கள் ஈமான் கொள்கிறார்கள், சில சஹாபியத்து பெண்களை ஈமான் கொள்கிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அது இந்த காலத்து கட்டத்தில் தான் இவங்க நஜாஷி மன்னர் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் இங்கே இந்த குறைஷி காவிர்கள் எல்லாம் முஸ்லிம்களை அட்டூழியம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்க முடியாத உல்மு, தாங்க முடியாத அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஹாபிகளை அழைத்து, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வேதனையா அடையிறீங்க, உங்களுடைய குடும்பத்தார் உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள், குறைஷிகள் உங்களை அட்டூழியம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், என்னாலையும் பொறுக்க முடியல. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்ன ஃபீ அர்லில் ஹபஷதி மலிகன் லா யுظلم அஹது இந்தஹு. இந்த ஹபஷா அபிசீனியால இருக்கக்கூடிய மன்னர் இருக்கிறார். அவர் ஒரு சரியான ஒரு மன்னர், நீதி நேர்மையான ஒரு மன்னர். அவரிடத்தில் யாரும் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாலிகான மன்னராக அவர் இருக்கிறார். அவர் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நஸ்ரானியத்தை கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீதி நேர்மை உடையவர். நீங்கள் எல்லாரும் அங்க போங்க. அப்படி போனால் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் வரை, ஹத்தா யஜஅலல்லாஹு லக்கும் மின் அம்ரிக்கும் ஃபரஜா, உங்களுக்கு ஒரு ஃபரஜை ஏற்படுத்தும் வரை, மஹ்ரஜாவை உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்களை வெளிப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரும் வரை, நல்ல ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு தரும் வரை நீங்க அங்க இருங்க, அதற்கு பிறகு நீங்கள் என்னோட வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று அனுப்புறாங்க. அங்கே அவ்வலுல் முஹாஜிரின் முதலாவது ஹிஜ்ரத் நடைபெறுகிறது அபிசீனியாவிற்கு. 80 பேர் போறாங்க, ஆண்களும் பெண்களுமாக 80 பேர் அவர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே போய் அந்த மண்ணிலே போய் இறங்குகிறார்கள். அங்கே இறங்கினால் சுபஹானல்லாஹ், முதல் முறையாக அச்சமற்ற தன்மை அப்பதான் பாக்குறாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அச்சமில்லாதான சுதந்திரமான தரிபாடான ஒரு வாழ்க்கையை பாக்குறாங்க. அல்லோல பல்லோல பட்டாங்க. மக்கால உட்கார்ந்து இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க போவாங்க, அடி வாங்குவாங்க, ஏச்சு பேச்சு உதை, உணவு கட்டுப்பாடு என்றெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவித்ததற்கு பிறகு முதல் முறையாக அச்சமற்ற வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இறைவனை வணங்கக்கூடிய ஓர் இறைவனை வணங்கக்கூடிய வாழ்க்கை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையின் பிரகாரம் முழுமையாக வாழக்கூடிய வாழ்க்கை முதன்மையாக அபிசீனியாவிலே அந்த பெருமக்கள் பெறுகிறார்கள். இந்த செய்தி எல்லாம் அங்க ஒரு 80 பேர் போயிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க குறைஷிகளுக்கு செய்தி கிடைக்குது. அவங்களை சும்மா இருக்க விடக்கூடாது, ஆட்களை பிடிச்சிங்க இழுத்துட்டு வந்துட்டா நல்ல நச்சு புடைக்கலாம், நெய்ய புடைக்கலாம் என்ற எண்ணத்தோடு இங்க இருந்த குறைஷிகள் எல்லாம் ஒரு கூட்டம் கூடுறான். என்ன செய்யலாம், இப்ப அவங்க அங்க போய் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே என்று கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இங்க இருந்து நம்முடைய தூதர்களை அங்க அனுப்புவோம். அங்கே அனுப்பி அங்கிருந்து அவர்களை திருப்பி நம்முடைய அரசரை அணுகி, நஜாஷி மன்னரை அணுகி நாம் கேட்போம். நஜாஷி மன்னருக்கும் குறைஷி குலம் கோத்திர தலைவர்களுக்கும் இடையிலே நல்ல நட்பு இருக்கிறது, நல்ல உறவு இருக்கிறது. குறிப்பாக அபு சுஃபியானை பத்தி நன்றாக தெரியும். அவங்க தான் அன்றைக்கு தலைவராக இருக்கிறாங்க, குறைஷி கோத்திரத்துக்கு தலைவராக அபு சுஃபியான் இருக்கிறார். எனவே இவர்களை பற்றி நன்றாக தெரியும். இருவருக்கும் இடையிலே நல்ல அறிமுகம் இருக்கிறது.
இன்னும் அறிமுகமான ஆட்களும் அந்த குறைஷ் கோத்திரத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து மன்னர்களுக்கும் மற்ற பிரதானிகளுக்கும் முக்கியமானவர்களுக்கும் அன்பளிப்பு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய அன்பளிப்புகளை சேர்க்கப்படுகிறது. ஒட்டகமாக தோளினால் செய்யப்பட்ட ஒட்டக தோளினால் ஆட்டு தோளினால் செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் இவைகளை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு 2 தூதர்களை அனுப்புறாங்க. அந்த 2 தூதர்கள் யார்? அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா. இஸ்லாத்துக்கு பின்னால் வந்துட்டாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ரொம்ப நெருங்கிட்டாங்க. இந்த இருவரும் என்ன செய்யறாங்க? போறாங்க. அவங்களோடு நிறைவான ஹதியாக்கள் அன்பளிப்புகளும் போய் சேருகிறது. ஹபஷால போய் இந்த 2 பேரும் இறங்கினாங்க. இறங்கி முதலாவதாக மன்னரை போய் சந்திக்காமல் பத்தாரிகா என்று சொல்லக்கூடிய இந்த தலைவர்களை, அமைச்சர்கள், அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகர்கள், இவர்களை எல்லாம் போய் என்ன செய்யறாங்க? சந்திக்கிறாங்க. சந்தித்து அவர்களுக்குரிய அன்பளிப்புகளை எல்லாம் கொடுக்கிறாங்க. அன்பளிப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, இப்ப நாங்க ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாங்க வந்திருக்கிறோம். எங்க ஊரை சார்ந்த எங்க குடும்பத்தை சார்ந்த சில இளைஞர்கள் பெண்களை எல்லாம் நாசப்படுத்துறாங்க. அவங்களை எல்லாம் எங்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியில கொண்டு வந்துட்டாங்க. பெரிய ஃபித்னாவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க வந்திருக்கிறாங்க. எனவே இவர்களை திருப்ப நீங்க எங்களோட என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க நாங்க அரசல்கிட்ட போய் நாளைக்கு நாங்க பேசுவோம். நீங்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்க நாங்க சொல்றது சரிதான் என்று சொல்லிட்டு நீங்க சொல்லணும். அந்த வந்திருக்க நம்ம ஊர்ல தங்கி இருக்கக்கூடிய இந்த மக்களை விட, இந்த மக்களை நாம் அறிவதை விட அவர்களுடைய கூட்டத்தார் தானே அவர்களை அறிய முடியும். என் வீட்டு உள்ள சங்கதி எனக்கு தானே தெரியும், மற்றவங்களை விட உங்க வீட்டு சங்கதி உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அவர்களினுடைய குடும்ப சங்கதி, அவர்களுடைய ஊரு, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய கோத்திரம், அவர்களுடைய மார்க்கத்தில் இருந்தவங்க. எனவே அதை விட்டு வெளியில ஃபித்னா பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி அவர்களுக்கு தான் தெரியும். எனவே அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று நீங்கள் பேசணும். அவர்களுடைய மார்க்கத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. அவங்க ஏற்றுக்கக்கூடிய மார்க்கத்தை பத்தி மட்டும் பேச்சு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதும் பார்த்துக்கிறோம், எங்களால் முடிஞ்சதை செய்யறோம் என்று சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் எல்லாம் உள்ள போறாங்க. அதே மாதிரி அங்கிருந்த அறிஞர்களுக்கும் சொல்லப்பட்டது. அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஹதியாக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. மறுநாள் நஜ்ஜாஷி மன்னரினுடைய அரசபை கூடுகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ரபியாவும் என்ன செய்யறாங்க? உள்ள வராங்க. மன்னருக்கு முன்னால 2 பேரும் சுஜூது செய்யறாங்க. சுஜூது செய்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். வாழ்த்து சொல்லியதற்கு பிறகு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்ததும் நஜ்ஜாஷி மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நெருக்கம், ரொம்ப பாசம். அம்ர் இப்னு ஆஸ் நிறைய புத்தியும் கூட உள்ளவங்க. ரொம்ப சந்தோஷம் அவர்களை பார்த்ததும். இருவரும் அளவிலாகி கொள்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்தது பார்த்து மன்னர் அப்படியே அதிசயித்து போயிட்டார். ரொம்ப சிறப்பான அன்பளிப்பாக இருக்கிறது, அழகான பொருளாக நல்ல வடிவாக செய்திருக்கிறது என்றெல்லாம் அவர் பார்க்கிறார். அரபகத்திலிருந்து வரக்கூடிய, ஹிஜாஸிலிருந்து வரக்கூடிய அன்பளிப்புகளை அந்த நாட்டு மக்கள் பொதுவா மக்களும் விரும்புவாங்க, மன்னரும் விரும்புவாங்க, அமைச்சர்கள் பொதுவாக அந்த நாட்டில் உள்ள எல்லாருமே விரும்புவாங்க. அந்த தோளினால் அவ்வளவு அழகாக செய்யப்படக்கூடிய பொருட்கள் அதையெல்லாம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்த 2 பேரும் சொன்னாங்க, ஐயுல் மலிக், அரசரே, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும், நாங்க விரும்புறோம். அதுக்கு தாங்கள் உத்தரவு தரணும். பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க ஊர்ல எங்களினுடைய நாட்டை சேர்ந்த சில அடிமைகள் ஒதுங்கி இருக்கிறாங்க. இவங்க இளைஞர்கள், கெட்டவன் அவ்வளவு பேரும், கெட்ட இளைஞர்கள் எங்களுடைய தீனை விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியில வந்துட்டாங்க. சரி, எங்க மார்க்கத்தை விட்டு தான் வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா உங்க மார்க்கத்திலே நுழைஞ்சாலும் அதுவும் இல்லை, உங்க மார்க்கத்திலே நுழையில்லை. புதிய, நாங்களும் அறியாத, நீங்களும் விளங்கிக் கொள்ளாத ஒரு புதிய மார்க்கத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே இவர்களை மீண்டும் எங்களிடத்தில் ஒப்படைக்கணும். அவங்கள நாங்க எங்க மார்க்கத்துக்கு நாங்க திருப்பி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்க செய்வோம் என்பதற்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? இங்க வந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் அபு சுஃபியான் அவர்கள் தான் எங்களை இங்க என்ன செஞ்சிருக்காங்க? உங்களை தூதுவரா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. புதிய மார்க்கத்தை கொண்டு வந்து பெரிய குழப்பத்தை அவங்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் நஜாஷி மன்னர் தன்னுடைய ஆலோசகர்களையும் தன்னுடைய அமைச்சர்களையும் அங்கிருந்த அறிஞர்களையும் அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்க்கிறார். அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, சதக் ஐயுல் மலிக், இவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். ஃபஇன்னனா லம் நகிஃப் அலா தீனிஹிம் அல்லதி இஸ்தஹததுஹு ஃபஇன்ன கௌபஹும் அத்ரா பிஹிம் மின்னா வஅலமு பிமப்ததஉஹு. இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் புதிய மார்க்கமா இருக்கு. நாம அவங்கள பத்தி அறியறதை விட அவர்களுடைய மக்கள் அவர்கள் அறியறதானே லேசாக இருக்கும். நம்ம விட அவங்க அதிகமா அறிஞ்சிருக்கிறாங்க. எனவே நாம என்ன செய்யறது? அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம், நம்ம பிரச்சனை ஓஞ்சிருது.
நாமே இதுல போட்டு தலையிட்டுக்கிட்டு இருப்போமே.